எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்கிற சாக்கடை பற்றி பேச போகிறோம். இந்த சாக்கடை கிட்டத்தட்ட 4-5 மாசமாவே விஜய் பற்றி மட்டுமே பேசி கண்டென்ட் போட்டிருக்காப்பி. ஏன்னா விஜய் பற்றி பேசினா நிறைய காசு வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பாயிண்ட் கேட்டீங்கன்னா நீங்களும் ஷாக் ஆயிடுவீங்க. நீங்கள் ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருந்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. என்னன்னா திமுக காரன் பார்த்து ரசிக்கிறானே இந்த வீடியோலாம் பார்த்து. ஏன்னா ரசிக்கிறது இல்லை, சிரிக்கிற ஒன்றை பார்த்து நீ பண்ணுற அந்த மேனேஜர், நீ பண்ணுற அந்த காமெடி, நீ விஜய் பற்றி பேசி என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேங்கிறத அணுவா ரசிக்கிறான் டிஎம்கேக்கிற. அதுதான் காரணம். ஏன்னா அவன் உன்னை காமெடி பீஸை தான் பார்த்துட்டு இருக்கா. உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நினச்சிக்காத. அவங்களோட கொள்கை வேறு, உங்களோட கொள்கை வேறுன்னு பேசுகிறையே சாட்டை. இப்போது நீங்கள் என்ன, நீங்கள் நாம் தமிழின கட்சி தேசிய கொள்கை அப்படின்னு சொல்லி, அதாவது தமிழை வச்சு தேசிய கொள்கையாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடம் பேசுகிற கட்சியாக இருக்குது. ஆனால் உங்கள் நிலைப்பாடு வேறு, இவங்க நிலைப்பாடு வேறு. உங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட அடித்தடி உதை பிரச்சனைகள், பஞ்சாயத்து கொள்கை வேறு, அது வேறு, இது வேறுன்ட்டு எல்லாம் மல்லு கட்டி சண்டை போட்டுருந்தீங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறக்காக என்னங்கிற நீ உட்காந்துட்டு அது ஸ்கூலாக ஏசி ரம்பளுக்கான்ட்டு நாங்களும் டிஎம்கேவும் என்ன சொல்கிறது அங்காளி பங்காளி சண்டை மாதிரி நாங்கள் எப்போ வேணால் அடிச்சுக்கோ சேர்ந்துக்குவோம். ஆனால் இந்த டைம் விஜயை பற்றி பேசுங்க, விஜய் அட்டிங்க, விஜய் உதைங்கன்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் வருது. அதனாலேயே நான் விஜய் பற்றி பேசுகிறேன், அடிக்கிறேன். நாங்களாம் நான் எங்கள் சண்டையை தூரமாக தள்ளி வச்சுட்டு விஜயை மட்டுமே பேசி நாங்கள் புழக்க போகிறோம் அப்படிங்கிறத ஓப்பனாகவே உன்னோட யூடியூப் சேனலே பேசியிருக்கீங்க. உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? இந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற நம்மளை மாதிரி சக நண்பர்கள் நீங்களாம் பாருங்கள். இவங்க கட்சி நடத்துகிறாங்களா இல்லையானங்கிறது தெரியாது. என்னென்னா எங்களுக்கு ஒரு பயம். என்ன, நீங்கள் ஒரு 8% வாங்கியிருக்கீங்க போன எலெக்ஷனில். இந்த எலெக்ஷனில் அந்த 8% -8% ஆகலாம். இல்லைன்னா டெபாசிட் கூட வாங்காமல் போயிடலாம். இல்லைன்னா 3% வாங்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா உங்கள் கட்சி வளர்ச்சியை நோக்கி போகிறதா அர்த்தம் கிடையாது. உங்கள் கட்சி வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் உங்களோட கட்சியை பற்றி பேசுங்கப்பா, உங்கள் தலைவரோட அருமை பெருமையெல்லாம் பற்றி பேசுங்கப்பா. இல்லை நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத பேசுங்கப்பா. அதை பற்றி பேசுங்க. விமர்சனம் வைங்க. விமர்சனம் வைக்க வேண்டாம்னு யாருமே இங்கே சொல்லலை. நீங்கள் விஜய் அவரோட விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி பேசுங்க. இல்லை விஜய் சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பற்றி பேசுங்க. தப்பு கிடையாது. ஆனால் அதைவே பொழப்பாக வச்சு பேசிகிட்டு இருந்தால் யாராவது, எனக்கு தெரிஞ்ச வரலாற்றிலே ஒரு கட்சியை எதிர்க்கிறதுனா அது அப்பப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது பேசுவாங்க. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் இப்படி பண்ண போகிறோம், இல்லை இவங்க இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க கட்சி சரியில்லை, அப்படி பேசணும். அதை பேசாமல் விஜய் எங்கே போகிறாரு, எங்கே உச்சா போகிறாரு, எங்கே சாப்பிட்றாரு, விஜய் கூட யார் வர்றாங்க, அப்புறம் விஜய் கூட யார் யார் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த நிர்வாகிகள் கீழே இருக்கிற தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த தொண்டருக்கு கீழே ரசிகர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன பண்ணுறான், இல்லை அந்த ரசிகரோட பையன் சின்ன பையனாக இருப்பான், அவன் என்ன பண்ணா, இதுதான்டா உங்களோட வேலை. இதை பற்றி மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3-4 மாதமாகவே பேசிகிட்டு இருக்கியே. நீ எல்லாம் என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்க, நீ எல்லாம் என்ன கொள்கையை மெயின்டைன் பண்ணுற? இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன், நேற்றோ இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காபி. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்கா. 40 நிமிஷமே விஜய் பற்றி மட்டும்தான் பேசணும். இப்போ டிஎம்கே பற்றி பேசுகிறது கிடையாது, ஏடிஎம்கே பற்றி பேசுகிறது கிடையாது. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அடுத்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்களோ என்னவோ அது நம்மளுக்கு தெரியாது. அடுத்த எலெக்ஷனுக்கு சரிங்களா, இந்த 2026 முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவும் நாம் தமிழும் கூட்டணி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னு, இப்போவே ஏதாவது காசு டீஸ் போட்டிக்கிட்டு வாங்கிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா விஜய் பற்றி மட்டுமே பேசி காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இறங்கி அடிச்சு பண்ணுறாங்களே. சாட்டை திருமணாகட்டும், இரும்பவனம் கார்த்தியாகட்டும், இவங்க 2 பேருமே விஜய் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஏதோ நடந்திருக்கு போல், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இப்படியே பேசிட்டு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு தான் கிரியேட் ஆயிருக்க தவிர்த்து இவங்க மேலே அடப்பியெல்லாம் விஜய் பற்றி பேசுகிறாங்க, விஜய் இப்படி தப்பாக நடந்துக்கிறா, அப்படி அவங்களும் ஒரு தற்குறி, அவங்க கூட்டம்லாம் உண்மையான கூட்டம் இல்லை, நாளைக்கு ஜெயிச்சாரும் மக்களுக்கு எது நல்லது பண்ண போகிறதில்ல, ஒருவேளை ஜெயிக்கவே போகிறதில்லன்னு சொல்லி மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி இவன் நினச்சி டெய்லி வீடியோ போட்டிருக்கான். ஆனால் அது உண்மை கிடையாது. விஜய் எல்லாம் 1008 விமர்சனங்களை பார்த்து சினிமாலேயே சாதிச்சு வந்தாள். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அவமானம் வேதனையெல்லாம் பட்டு அனுபவிச்சு இன்றைக்கி நம்பர் 1 இடத்துல வந்திருக்கு. அப்படி அதனால் அவருக்கு இந்த விமர்சனங்கள்லாம் பெருசாக இல்லை. நீ பக்கா மாசம் சொல்லு, நீ வாயா இப்படி பண்ணுறான்னு சொல்லி அவரோட எந்த கேரக்டரை, அதாவது ஒருத்தரோட உருவ கேலி பண்ணுற மாதிரியான சித்தரிப்புல பண்ணுற ஒரு ஸ்டாரையே இந்த அளவுக்கு நீ உருவ கேலி பண்ணுறேன்னா, நாளைக்கு தேர்ட் பர்சன் யாரோ ஒரு சமூகத்தில் என்ன சொல்கிறது, ஒரு மக்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு இடத்துலேருந்து வர்றவனை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துது. இந்த அளவுக்கு காசு பணமும் பேரும் போலும் இருக்கிற ஆளையே இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்களே. நாளைக்கு இன்னொருத்த புதுசான கட்சியாரங்க போகிறேன், மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு இளைஞரமைப்புல இருந்தோ இல்லை வேறு ஏதாவது மக்கள் விரும்பக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வந்தாங்கன்னா நீங்கள் அவங்களையெல்லாம் என்ன பண்ணுறதுக்கு
யோசிப்பீங்க? சொல்லுங்க. உங்களால் எந்த லெவலுக்கும் இறங்கி ஒருத்தனை வந்து காலி பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுவீங்க? ஆல்ரெடி விஜயகாந்த் அவர்கள் அப்படித்தான் வந்து அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், மக்களுக்காக நல்லது செஞ்சு அவரெல்லாம் அவர் பர்சனல் லைஃப்பில் எடுத்து பாருங்க. எத்தனை பேர் சாப்பாடு போட்டிருப்பார், எத்தனை பேர் அரவணைச்சிருப்பார், எத்தனை பேர் சினிமாவில் தூக்கி விட்டுருப்பாரு, இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனையோ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மீடியா எச்ச நாய்கள்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணீங்க? விஜயகாந்தை முடிச்சு விட்டீங்களே, அவர் குடிகாரன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்க. அப்புறம் வடிவேல இறக்கி அவரை வந்து கேவலப்படுத்தினீங்க, அசிங்கப்படுத்தினீங்க. இது எல்லாம் பண்ணி அவரோட டோட்டல் லைஃப்பையும் முடிச்சு கட்டினீங்க. அதே பாணியில் விஜய் அவர்களையும் முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறதா உங்கள் எல்லாத்தோடைய எண்ணம். அது வந்து உங்களால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியல, இதுக்கு மேலே ஒன்றும் பிடுங்க முடியாது. மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும். வெற்றி தோல்வியெல்லாம் இங்கே சகஜம்தான். நாங்கள் இங்கே வெற்றியை எதிர்பார்க்குறதோ தோல்வியை கண்டு பயப்படுறதோ கிடையாது. ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த புரட்சியில் அவர் எத்தனை % ஓட்டு வாங்குறாரு, மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த எலெக்ஷனில் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெளிவுபடுத்திக்கலாம். என்னென்னா, இந்த மாதிரியான நாய்கள் குலைக்கத்தானே செய்யும். ஒரு நாய் குலைக்குன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம கல்லெடுத்து அடிக்கிறதோ இல்லை அதுக்கிட்ட போய் சண்டை போடுறதோ இல்லை அதுக்கிட்ட போய் நம்ம குலைக்கிறதோ வந்து என்றைக்குமே வேலைக்கு ஆகாது. அதனால் யாரோ என்னவோ பேசிட்டு போட்டோம், இவங்களுக்கு இதே தான் வேலை. இன்னும் 100 வீடியோ கூட போடுவான். எலெக்ஷன் இந்த ரிசல்ட் வர வரைக்கும் பேசுவான். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிடுவான். இல்லை ஒருவேளை அப்பவுமே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மல்லு கட்டுவானே, இல்லை இதெல்லாம் காரணம் திட்டமிட்ட சரி, நொத்தமிட்ட சரின்னு சொல்லி பேசினாலும் பேசலாம் இந்த சாட்டை. ஏன்னா இந்த சாட்டைக்கெல்லாம் வந்து நான்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வந்தேங்க. இந்த விஜய் பற்றி பேசுறதுக்கு முன்னாடியில் வந்து ஆனால் நல்லா பேசுகிறாரு, மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. நான் ஒரு பேனாக இருந்தேன். நான் அவரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்த என்னையவே வந்து இந்த அளவுக்கு டென்ஷனாகி வீடியோ பண்ண வச்சுட்டு அப்படி பேச வச்சுட்டு அப்படி. அதுக்கு காரணம் வந்து அவர் விஜய் பற்றி பேசட்டும் தப்பு கிடையாது, அவரோட கொள்கையை எதிர்த்து பேசட்டும், அவங்களோட ஃபேன்ஸ் இப்படி பண்ணுறாங்க சுட்டி காட்டும், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு படி மேலே போய் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது, அபாயமன்னு பேசுறது, ரசிகர்கள்லாம் ரொம்ப கேவலமாக சித்தரித்து இவன் ஃபேன்னாவே இப்படித்தான் இருப்பானுன்னு பேசுறது. ஏப்போ உங்கள் கட்சியில் எடுத்துப்பட்ட கிளறுனா ஏகப்பட்ட குப்பை வருது. அந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணீங்க? டெட்டால் போட்டு துடைச்சிட்டிங்களா இல்லை கொளுத்தி விட்டீங்களா? அதில் நீங்கள் என்ன கொளுத்தினாலும் தொடச்சாலும் உங்கள் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் என்றைக்குமே போகாது, சரிங்களா? அதனால் உங்கள் பர்சனல் லைஃப்பை தோண்டுனா ஏகப்பட்ட நாத்தடிக்கும். அதனால் வேண்டாம், சரிங்களா? இனிமேலாவது விஜய் பற்றி பேசாமல் உங்களோட கட்சியை பற்றி பேசுங்க, உங்களோட அமைப்பை பற்றி பேசுங்க. உங்கள் தலைவர் கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு. என்ன சொல்கிறது, தமிழக வெற்றிக்கழக இளைஞர்களும் விஜய் ஃபேன்ஸும் தொண்டர்களும் எல்லாம் கனவு வாங்கிட்டு இருக்காங்களாம். 2026 மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் அமைச்சரவை உருவாக்குவாங்க, விஜய் வந்து மாற்றிடுவார், எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, இந்த கரப்ஷன் அது இது எல்லாமே சரி பண்ணி தமிழ்நாட்டை வேறு லெவலுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு கனவுலேயே வாழ்ந்துட்டுருக்கானுங்க. அதாவது இந்த விஜய் ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ ஒரு ரீசெண்டாக போட்டு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. எப்போ நீங்கள் 15 வருஷமாக கனவு வந்துட்டே இருக்கீங்களே, அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார், நாங்கள் வந்து அமைச்சர் ஆயிடுவோம், அப்புறம் வந்து தமிழ்நாட்டை இப்படி மாற்றிடுவோம், ஹெலிகாப்டரில் போய் மாடு மேய்ப்போம், அப்புறம் என்னது ஹெலிகாப்டரில் போய் மாடு வைத்தீங்க, அப்புறம் குதிரையில் வந்து நெல் பிடுங்குவோம், அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்னமோ சொல்கிறீங்களே, அப்புறம் நாங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் மீன் பிடிப்போம், எல்லாம் சொல்கிறீங்களா இல்லையா? இதெல்லாமே வந்து நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா? அப்போ இதெல்லாமே உங்களோட கனவு தானே? என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து ஐயோ ராமாயணத்தில் இல்லாத கதையெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க. உங்கள் அண்ணன் பேசியிருக்காரு, பேசினாரா இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்லையா? 15 வருஷம் வாழ்கிறீங்க. ஏங்க அவர் இப்போ தாங்க வந்திருக்காரு, 2 வருஷம் தாங்க ஆச்சு உள்ளே வந்து. நீங்கள் 15 வருஷமாக அந்த கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்புறம் உங்களெல்லாம் என்ன சொல்கிறது? 15 வருஷங்க யோசிச்சு பாருங்க. அவர் வந்து 2 வருஷம் தான் ஆச்சு, நாங்கள் 2 வருஷமாக தான் கனவு காண்றோம். நீங்கள் 15 வருஷமாக கனவு காண்றீங்க. அப்போ யார் லீடிங்கில் இருக்கிறது? நீங்கள் தானே லீடிங்கில் இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களோட கனவுகள் வந்து இருக்கா இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்சிக்கு கனவு இருக்குது, எல்லாத்துக்கும் கனவு இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து பொழுக்கு மூட்டை தான் இருக்குது. நாங்கள் வந்து இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம், அதாவது நிகழ்காலத்தில் நடக்காத கனவுகள்லாம் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. எல்லாமே வீடியோஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஒரு தரக்குறைவாக நடந்துக்காமல் தரக்குறைவாக பேசாமல் யாரையுமே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இவங்களுக்குள்ளேயும் திறமை இருக்கலாம், அவங்களுக்குள்ளேயும் திறமை இருக்கலாம். அப்படிங்கிறது வந்து யாராலையும் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. இப்போது உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன திறமை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாமே அந்தந்த காலகட்டம் வரும்போது அவங்க அந்த இடத்துல வந்து உட்காரும்போது அதெல்லாம் தெரியும். அது வரைக்கும் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வேறு என்னப்பா பேசியிருந்தாரு, வேறு என்ன, இவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதே வந்து விஜய் பற்றி தரக்குறைவாக பேசுறதுக்கு மட்டும்தான். அப்புறம் விஜய் ஃபேன்ஸை சொரிஞ்சு விட்றதுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து வீடியோ கண்டென்ட் பண்ணுறாங்க. ஒரு சிம்பிளாக முடிச்சுக்குமா, விஜய் பற்றி பேசுகிறக்கு காரணம் வந்து என்னென்னா வியூஸ் வருது, காசு வந்து அது மட்டும்தாங்க. மற்றபடி பர்சனலாக வந்து விஜய் நோண்டணும், விஜய் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவனுக்கும் ஆசை இருந்திருக்காது. காசு வருது,
லட்சமாக காசு வருது, வியூஸ் எவ்வளோ வியூஸ் போகுது, 5 லட்சம் 10 லட்சம் வியூஸ் எல்லாம் போகுது இல்லை, இப்போ காசு அதுக்கு தகுந்த மாதிரி வரும்ல. அதெல்லாம் நம்ம காமனான ஆடியன்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அட என்னடா அந்த மனுஷன் விஜயோட தப்புல புட்டு வைக்கிறாரு, ஏன் விஜய் பற்றி மட்டும் பேசுகிறாரு, ஏன் வேற கட்சியிலேருந்து ஒருத்தரை பற்றி பேச சொல்லுங்க, வியூஸே போகாது. ஏன்னா நாளைக்கு பேச சொல்லுங்களேன், டிஎம்கேலேருந்தோ இல்லை ஏடிஎம்கேலேருந்தோ பிஜேபியிலேருந்து யாராவது பற்றி பேச சொல்லுங்களுக்குலாம் ஒரு வீடியோ போட்டோம்னா வியூஸ் போகாது. மிஞ்சி போனால் ஒரு 50,000 வியூஸ் போகலாம், 1 லட்சம் வியூஸ் தான் போகலாம் அதிகபட்சம். இது இப்போ விஜய் பற்றி பேசினா 5 லட்சம் 10 லட்சம் வியூஸ்லாம் போகுதுல, அதெல்லாம் போகாது சரிங்களா. அதனால் அந்த ஒரு உண்மையான ஸ்டேட்டஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஓகேவா? ஓகேங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் பேசினா நிறைய விஷயங்கள் சாட்டையை பற்றி பேசிகிட்டே போயிட்டு இருக்கலாம். எனக்கு நாம் தமிழர் மேலே எந்த கோபமும் கிடையாது. நாம் தமிழர்ன்ற அமைப்பு எத்தனையோ இளைஞர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்குது. எனக்கு சீமானவர் மேலேயும் கூட அவர் சில விஷயங்கள் நல்லா பேசுகிறாரு, அவர் மேலே நான் தப்பே சொல்ல மாட்டேன். எனக்கு முழுக்க இந்த சாட்டை துரைமுருகன் மேலேயும் இந்த இடும்பாவனம் கார்த்தி மேலே தான் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய காண்டு. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி காண்டுலாம் கிடையாது. இப்போ எல்லாம் பண்ணுறாங்கங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும்தானே தவிர்த்து அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறதோ இல்லை அவங்களோட செயல்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிறதோ வந்து நம்மளுக்கு விருப்பம் கிடையாது. அதை நான் என்ன சொல்கிறது, நான் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளும் வந்து அவங்க என்ன மாதிரியான கொள்கைகளை வைக்கிறாங்களோ, நம்ம கொள்கையை எதிர்த்து பேசுகிறாங்களோ, அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க தவறுகளை சுட்டி காட்டுறோமே தவிர்த்து அவங்க மேலே நம்மளுக்கு வந்து எந்த வன்மமும் கிடையாது. அதனால் திருந்தி வேலை முயற்சி பண்ணுங்கள், அரசியல் பண்ணுங்கள், மக்களுக்கான அரசியல் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கே தவறு நடந்தாலும் எல்லா தவறுகளையும் பற்றி பேசுங்க. முழுக்க விஜய்னு விஜய்க்கே பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பேசுனதெல்லாம் கரெக்ட்னா மட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.